தேனி, சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி என சென்னையில் பரவலாக கனமழை பெய்தது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வடகிழக்கு பருவமழை கடந்த 28ஆம் தேதி முதல் தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் குமரிக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒரு வாரத்திற்கு தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று மதியத்திலிருந்து சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் வடபழனி ஆற்காடு சாலை. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். இன்னொரு பட்சமாக வாகன ஓட்டிகள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மழை காரணமாக மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் சாலைகளில் செல்வதற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு இந்த மழை நீடித்தால் தீபாவளி தினத்தன்று மிகவும் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடியுடன் கூடிய மழையாக இது பெய்து கொண்டிருக்கிறது. வடபழனி பகுதி முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் இதனை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் சுப்பிரமணியன்.